அந்த கந்தவட்டிக்காரனுக்கு நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு. இப்ப வேணா நேரம் நல்லா இருக்கலாம், ஆனா எப்பவுமே இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, ஆனா இப்போ அடுத்தது என்ன பண்றது? சொல்றேன், வண்டியில இருங்க. அம்பாளுக்கு திருக்கல்யாணம் பண்ண அன்னைக்கு நம்ம புது ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்ஸ் பூஜை கொண்டு வந்திருக்கோம். நல்ல சகுனம் தான், நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ல. கண்டிப்பா ப்ராஜெக்ட் அமோகமா வரும் பாருங்களேன். என்ன சம்பந்திமா, பிள்ளையார் கோயில் குருக்கள் எங்கேயும் காணோம்? அந்த டாக்டர் சாந்தி அம்மா சொன்னா தட்ட மாட்டாரு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இப்ப கூட ஆர்கே சார் டாக்டர் கூட தான் இருக்காராம். சவுத் இந்தியா டூர் கூட ஆர்கே சார் தான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காராம். என் மகனை ஒரே ஒரு தடவை அவர் செக்அப் பண்ணா போதுமா, என் மகன் பொழைச்சுக்குவாமா. என் லெவல்ல உள்ள ஒரு மனுஷனால அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாதுமா. நிச்சயமா சாந்திகா கிட்ட நான் சொல்றேன். உங்க மகன் குணமாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டாக்டர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? இங்கேதாம்மா, நம்ம ஊர்ல இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல தான் சீரியஸ் கண்டிஷன்ல உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காராம். உங்களுக்கு ஃபாரின் டாக்டர் வருது இப்பதான் தெரியுமா? ஆமாமா, அப்படியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் என் மாதிரி ஆளுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமாமா. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு பெங்களூர் பிசினஸ்மேன் லட்சுமணன்.